அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 35. இன்னைக்கு நம்ம ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜான் ஷெஃபர்ட் பேரோன் அவரோட கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட மனைவிக்கு பிறந்த நாள், அதனால் ஏதாவது நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் பணம் எடுக்கிறதுக்காக அவர் வரிசையில் நின்றுட்டு இருந்தார். பயங்கர கியூ, அதனால ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தார். அவரோட டேர்ன் வந்தப்போ டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் கவுண்டரை மூடிட்டு போயிட்டார். இப்போ இந்த ஜானுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. வெறுங்கையோட போய் மனைவி எப்படி பார்க்குறது பிறந்த நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொஞ்சம் சில்லறை காசு இருந்தது. அதை வச்சு சாக்லேட் வெண்டிங் மிஷினில் போயிட்டு அவர் நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவர் ஒய்ஃப் கிட்ட கொடுத்தாரு. அவங்களும் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் இவருக்கு நம்மளால் பணம் இருந்தும் நமக்கு பிடிச்ச பரிசை நம்மளால் மனைவிக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்தது. அப்போ அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னாடி பூட்டிய வங்கி கவுண்டரும் இயந்திரத்தில் காசு போட்டோன்னே கொட்டின சாக்லேட்டும் அவரோட கண்ணில் திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்தது. பணம் போட்டால் சாக்லேட் கிடைக்கிற மிஷின் மாதிரி எந்த நேரத்துலையும் பணத்தை எடுக்க ஒரு மிஷின் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுருக்கார். அப்படி உருவானது தான் 1967 இவர் உருவாக்கின முதல் ஏடிஎம் இயந்திரம். இது வடக்கு லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் வச்சுருக்காங்க. விரும்பிய நேரத்தில் பணத்தை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு மிஷினா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த ஜானோட மனைவியால் ஏடிஎம் அட்டைக்கான 6 இலக்க அந்த ரகசிய பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியல. உடனே அவர் திருப்பி ஒரு ஆராய்ச்சியில் இறங்குறாரு. அதை 4 இலக்கம்னா 4 டிஜிட் நம்பராக மாற்றுறாரு. இப்போ ஏடிஎம் இயந்திரங்கள்லாம் காலத்திற்கு ஏற்ப ரொம்ப நவீன மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனாலும் இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருந்தது எதுன்னா, ஜான் அவருடைய மனைவி தான். அவரோட மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கணும் அப்படின்னு நினச்சாரு. அது போக முக்கியமாக அந்த கேஷியர், ஏன்னா அவர் அடைச்சிட்டு போனனால தான் ஜானுக்கு பணம் கிடைக்கல. பணம் கிடைக்காதனால தான் அவருக்கு இந்த யோசனை வந்தது. அதனால தான் ஏடிஎம் வந்தது. இப்படி ஏடிஎம் மிஷின் உருவாக காரணமாக இருந்த ஜான் ஷெஃபர்ட் பேரோன் அவரோட 84வது வயதில் கடந்த 2010ஆம் ஆண்டு அன்னைக்கு காலமானார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன அப்படின்னா, சிப்பியோட உறுத்தலில் தான் நமக்கு முத்து கிடைக்கிது. அது மாதிரி விஞ்ஞானிகளோட மனதில் ஏற்படுற உறுத்தல்னால தான் கண்டுபிடிப்புகள்லாம் கிடைக்குது. அதாவது சொல்லுவாங்க இங்கிலீஷில், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹூ இன்வென்டட் ஏடிஎம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஜான் ஷெஃபர்ட் பேரோன். நன்றி.